भगवान श्री योगीराम सूरत कुमार की सर्वं योगीराम सूरत कुमारार्पणमस्तु. Today morning there was no talk in Tamil, so in a few minutes I'll say a few sentences in Tamil and then a few sentences in English also. We'll have to make it brief and in both languages. Bhagwan அவருடைய பிறந்த நாளை பற்றி 2-3 தடவைகள் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். 1995ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஸ்வாகதம் மண்டபம் அந்த திறப்பு விழா அவருடைய ஜெயந்தியை ஒட்டி நடந்தது. அந்த ஜெயந்தி தினத்தன்று ஒரு பெரிய கேக் செய்திருந்தார்கள். அதை அவரை வெட்டச் சொன்னார்கள். பகவான் அருகே சென்று அதை ஆசீர்வதித்தார். பிறகு மிஸ்டர் லீலோசுவிக்கை கூப்பிட்டு அதை கட் பண்ண சொன்னார். அவர்களுக்குத்தானே இது மேலை நாட்டு பழக்கம் அல்லவா. பகவான் அதை அழகாக ஆசீர்வதித்து விட்டு ஒரு மேலை நாட்டினர் பக்தரை கொண்டே அதை செய்ய சொன்னார். அதன் பிறகு எல்லோரும் பகவானை மிகவும் வற்புறுத்தினார்கள். சுவாமி தங்களுடைய ஆசிரமத்தில் இன்றைக்கு இந்த சுவாகத மண்டபம் இத்தனை அழகான ஒரு மண்டபத்தில் தங்களுடைய பிறந்தநாள் நடக்கிறது, தாங்கள் கண்டிப்பாக ஏதேனும் ஒரு செய்தி சொல்ல வேண்டும் எங்களுக்கு என்று எல்லோரும் மீண்டும் மீண்டும் மிகவும் வேண்டிக் கொள்ள பகவான் விருட்டென்று எழுந்தார். வேகமாய் நடந்திருந்தார். அந்த மைக்கை ஒரு கையில் பிடித்தார். சொன்னார், இந்த பிச்சைக்காரனுக்கு பேச வராது. This beggar cannot give speeches. But this beggar can say this: my father blesses all of you. Happy birthday to all. Happy birthday to all. That's all he said, the one sentence. Happy birthday to all. On his birthday, he is wishing everybody happy birthday, which means his birthday is everybody's birthday. He is the entire creation. He has become everyone. So his birthday is everybody's birthday. In one sentence, simple sentence, he declared, revealed his true identity, that he is all in all. அதாவது பகவான் சொன்னார், இந்த 95ஆம் வருடம் அவருடைய பிறந்த நாள் அன்று ஒரு கேக்கை வெட்டி அதை ஆசீர்வதித்தார். ஆனால் மிஸ்டர் லீலோசுவிக்கை கூப்பிட்டு அதை கட் பண்ண செய்தார். அதன் பிறகு பகவானை எல்லோரும் வற்புறுத்தவே அவர் நேரே வந்து அதை பிடித்து கொண்டு சொன்னார், இந்த பிச்சைக்காரனுக்கு பேச்செல்லாம் வராது, ஆனால் இந்த பிச்சைக்காரன் ஒன்று சொல்வேன், எல்லோருக்கும் இனிய பிறந்த நாள், சந்தோஷமான பிறந்த நாள், எல்லோருக்கும் இன்றைக்கு சந்தோஷமான பிறந்த நாள், ஹாப்பி பர்த்டே டு ஆல், அனைவருக்கும் ஹாப்பி பர்த்டே என்று சொல்லிவிட்டார். அவருக்கு ஹாப்பி பர்த்டே, அவருக்கு சந்தோஷமான ஒரு பிறந்த தேதி என்றால் அனைவருக்கும் அது என்று சொன்னால் அவர்தான் அனைவருமாக ஆகியிருக்கிறார் என்று தானே அர்த்தம்.
அவரை பற்றி அந்த உண்மையை அவர் அந்த ஒரு வாக்கியத்தில் சொல்லிவிட்டார். நானே எல்லாம், நானே அனைத்தும், நானே அனைவரும். என்னுடைய பிறந்த நாள் அனைவருக்கும் பிறந்த நாள். யாருக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிறோமோ அவருக்குத்தானே ஹாப்பி பர்த்டே சொல்லுவோம். நாம் அனைவரும் நம்முடைய பிறந்த நாளை கொண்டாடுவதாகத்தானே அர்த்தம். அதன் பிறகு அதற்கு முன்னால் 92 நவம்பர் 30 அன்று சுதாமாவில் நாங்கள் சென்று 4 பேரும் சென்று பகவானை வேண்டிக் கொண்டோம். மறுநாள் அவருடைய ஜெயந்தியை சுதாமாவில் கொண்டாட வேண்டும் என்று. அப்பொழுது பகவான் பிடி கொடுத்து ஒன்றும் பதில் சொல்லவே இல்லை. அதனால் உள்ளேயே மிகவும் திரும்ப 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 வேண்டிக் கொண்டே இருந்தோம், பிரார்த்தித்து கொண்டே இருந்தோம். பகவான் நீங்கள் ஒரு நல்ல வாக்கு கொடுக்க வேண்டும், நாளை கட்டாயம் சுதாமாவிற்கு வர வேண்டும், உங்கள் பிறந்த நாளை அங்கு கொண்டாட வேண்டும் என்று. ஏனென்றால் அப்பொழுதுதான் இந்த 92 நவம்பர் 1 தான் சுதாமாவின் கிரகப்பிரவேசம் நடந்தது. அதில் ஒவ்வொரு ஸ்டெப்பின் போதும் பகவானிடம் சென்று அவரை கலந்து ஆலோசித்து அவருடைய விருப்பப்படிதான் அதை செய்தோம். உண்மையில் சொல்லப்போனால் ஒவ்வொரு செங்கல்லிலும் அவருடைய பெயர் எழுதினோம். விளையாட்டாக நான் எழுதினேன் அங்கு சென்ற பொழுதெல்லாம். அந்த ஒவ்வொரு செங்கல்லும் அவரை நினைத்து தான் அங்கு வைக்கப்பட்டது. அவருக்காகவே இந்த சுதாமா உருவாக்கப்பட்டது. அதனால் நாங்கள் சென்று மிகவும் வேண்டினோம், பகவான் தாங்கள் வந்து அனுகிரகிக்க வேண்டும் அங்கு என்று. எங்களுக்கு அப்பொழுது தெரியாது. பின்னால் அடுத்த வருடம் 93ஆம் வருடம் நவம்பர் 30 நாள் 1 டிசம்பர் பகவான் அங்கே சுதாமாவிலேயே இருக்கப் போகிறார் என்று தெரியும். அதேபோல் அந்த வருடம் அவர் வந்தவர் ஒரு நாள் முழுவதும் சுதாமாவில் இருந்தார். மாலை 6 வரையும். அதற்கு பிறகு ஒரு வருடம் வரவே இல்லை. நவம்பர் மாதம் வரையிலும் வரவே இல்லை. அந்த பிறந்த நாளை பகவான் மிக முக்கியமான 2 செய்திகள் சொன்னார். அவர் சுதாமாவிற்கு வெடிகாலை 4:30 மணிக்கெல்லாம் நாங்கள் சென்று விட்டோம் பகவானை அழைப்பதற்கு. நாலு 50 மணிக்கு என்றால் 5 மணிக்கு அவர் வருவதாக சொல்லியிருந்தார். 4:50 அங்கே போய்விட்டோம். உள்ளே நுழைந்தால் ஏற்கனவே ஒரு தம்பதியர் அங்கு நின்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் பகவானுக்கு ஒரு நாளும் விடிய காலையில் பால் கொண்டு வந்து கொடுப்பது வழக்கம். அவர்கள் தங்களுடைய டிஃபன் பாக்ஸ் தூக்கை கையில் வைத்துக் கொண்டிருந்தார்கள். பகவான் கொட்டாங்கச்சியில் அந்த பாலை குடித்து கொண்டிருந்தார்கள். அருகிலே ஒரு அன்பர் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அவர் ஒவ்வொரு இரவும் 9 மணிக்கு அங்கே வந்து அந்த வராண்டாவில் படுத்துக்கொள்வது வழக்கம். அவர் இருந்தார். அதை தவிர இந்த தம்பதியர் இருந்தார்கள். நாங்கள் நமஸ்கரித்தவுடன் சரியான நேரத்துக்கு வந்துவிட்டீர்களே என்று சொல்லி கையை தூக்கி ஆசீர்வதித்தார். அதன் பிறகு வெளியே வந்தார். ஒரு ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த ஒரு பெண்மணி அங்கே இவருக்காக காத்து கொண்டிருந்தாள். பகவான் சிரித்தார். இந்த அம்மாவிற்கு எப்படித்தான் தெரியுமோ இந்த பிச்சைக்காரன் எங்கு போனாலும் அங்கு நிற்கிறார் என்று சொல்லி சிரித்தார். அதன் பிறகு காரில் ஏறச் சொன்னபோது அவருடைய விசிறி சிரட்டை இவற்றையெல்லாம் என் கையில் கொடுத்துவிட்டு அவருடைய இந்த முன்பக்க கதவை திறந்து விட்டேன். அங்கே உள்ளே ஏறி உட்கார்ந்து கொண்டார். அதற்கு முன்னால் உள்ளிருந்து ஒரு பையை எடுத்து வந்தார். அந்த பையை எடுத்து வந்து என் கையில் கொடுத்தார். இதை வைத்துக்கொள் என்றார். பிறகு விசிறி சிரட்டையெல்லாம் என்னிடம் கொடுத்துவிட்டு நான் கதவை திறந்தவுடன் ஏறி முன்பக்கம் உட்கார்ந்து கொண்டார். மிக அழகாக தேங்க்யூ சொன்னார். தேங்க்யூ என்று சொன்ன விதம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அப்படி சொல்வாராம். அவ்வளவு அழகாக தேங்க்யூ சொல்வார். அந்த மாதிரி இருந்தது. அன்றைக்கு அவர் சுதாமாவிற்கு வந்தவுடனேயே மிகவும் அந்த வீடு முழுவதும் அவ்வளவு பிரகாசமாக இருந்தது.
அப்பொழுது அவர் சொன்ன அந்த 2 முக்கியமான செய்திகள், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நெக்டர் டிராப்ஸ் புஸ்தகத்தில் தமிழில் கடைசியில் ஒரு அத்தியாயமாக வந்துள்ளது. அந்த 2 முக்கியமான செய்திகளை மட்டும் பார்ப்போம். ஒன்று, பகவான் சொன்னார், இன்றைக்கு எங்கெல்லாம் யார் யாரெல்லாம் இந்த பிச்சைக்காரனுடைய ஜெயந்தியை கொண்டாடுகிறார்களோ அங்கெல்லாம் இந்த பிச்சைக்காரர் இருப்பு அங்கே இருப்பார், இந்த பிச்சைக்காரர் அங்கே இருப்பார். அங்கு கொண்டாடுபவர்கள் அனைவருக்கும் இந்த பிச்சைக்காரனின் முன்பு இவருடைய இங்கே என்னுடைய முன்னே நீங்கள் எப்படி கொண்டாடுகிறீர்களோ அந்த உணர்வு அவர்களுக்கு வரும். இந்த பிச்சைக்காரனின் முன்பு இருந்து கொண்டாடுவது போன்ற ஒரு உணர்வு வரும். ஏனென்றால் இந்த பிச்சைக்காரன் உண்மையிலேயே அங்கெல்லாம் இருப்பேன் என்று கூறினார். அவரவர்கள் வீட்டில் நாளைக்கு கொண்டாடும் பொழுது பகவான் ரொம்ப ஒரு வைப்ரண்ட் ப்ரெசன்ஸாக அங்கே இருப்பார். அவருடைய இருப்பை எல்லாரும் உணர முடியும் என்று பகவான் கூறியுள்ளார், வாக்களித்துள்ளார். அதன் பிறகு சொன்னார், இந்த பிச்சைக்காரனின் ஜெயந்தி அன்று அருள் மழையாக எல்லார் மேலும் பொழிந்து கொண்டிருக்கும். என் தந்தை ஒரு பெரிய அருள் மழையை பொழிவார் என்றும் வாக்கு கொடுத்தார். அதனால் பகவான் சொன்னார், இந்த பிச்சைக்காரனுக்கு கூட்டங்கள் எல்லாம் பிடிக்காது. கூட்டங்கள் இருந்தால் மிகவும் கஷ்டமாக போய்விடும். அதனால் யார் யார் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ இந்த பிச்சைக்காரனின் முன்பு என்ன படைக்கிறார்களோ, என்ன மாலை சாத்துகிறார்களோ, என்ன பிரார்த்தனை வைக்கிறார்களோ அத்தனையும் அன்றைக்கு கண்டிப்பாக நிறைவேறும் என்றார். அன்றைய தினத்தில் அதை சொல்லவில்லை, அதை இன்னொரு தினத்தில் சொன்னார். ஆனால் முதலில் சொன்னது போல் இந்த பிச்சைக்காரனுடைய இருப்பை எல்லோராலும் உணர முடியும் என்று அன்றைக்கு சொன்னார். பிறகு பின்னொரு நாள் சொன்னார், இந்த பிச்சைக்காரனின் முன்பு என்ன படைத்தாலும், என்ன ஒரு உடை சாத்தினாலும், என்ன ஒரு நைவேத்தியம் செய்தாலும் இந்த பிச்சைக்காரர் ஏற்றுக்கொள்வார். என்ன பிரார்த்தனை வைத்தாலும் அது நடக்கும் என்று கூறினார். அதனால் நாளை காலையிலிருந்து பகவானுக்கு மிகவும் பிடித்தபடி நாம் நடந்து கொள்வதுதான் எல்லாத்தையும் விட ஒரு பெரிய செலிப்ரேஷன். பகவானுக்கு அவருடைய நாமத்தை நாம் சொல்வது அல்லவா அளவில்லாத ஆனந்தத்தை தரும். ஆகவே விடாது அகண்டமாய் அவருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கையிலேயே அழகாக அலங்கரித்து இனிப்பு பண்டங்கள் செய்து சந்தோஷமாக எல்லோரும் ஒற்றுமையாக கொண்டாடுவதுதான் முக்கியம். அந்த இடத்தில் கண்டிப்பாக பகவான் இருப்பார். அன்றைக்கு நாம் வைக்கும் பிரார்த்தனைகள் எல்லாம் விரைவாக நடந்தேறிவிடும். பகவான் முன்பு நாம் உட்கார்ந்திருப்பது போலவே இருக்கும். இதை பகவான் நமக்கு வாக்காக அளித்துள்ளார். மிச்ச விவரங்கள் எல்லாம் அந்த புஸ்தகத்தில் இருக்கின்றன. ஜெய் யோகி ராம் சரத்குமார். Today, on the eve of